தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கைதுக்கு பயப்படுவதற்கு சீமான் ஒன்றும் கருணாநிதி அல்ல என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று காலை 10 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகாவிட்டால் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை மிரட்டியுள்ளது. இந்த நேரத்திலே காவல்துறைக்கு திமுக அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கைதுக்கு பயப்படுவதற்கு சீமான் ஒன்றும் கருணாநிதி அல்ல. 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது கருணாநிதி வீட்டில் காவல்துறை நுழைந்து கைது செய்ய முயற்சித்த பொழுது கருணாநிதி எப்படி நடந்து கொண்டார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஐயோ காப்பாத்துங்க, கொலை பண்ணுறாங்க, கொலை 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 பண்ணுறாங்க அப்படின்னு கத்தினார், ஊரை கூட்டினார். அன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த நடந்துக்கிட்டாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி கருணாநிதியை தூக்கி உள்ளே வச்ச உடனே முரசொலி மாறன் போகிறாப்புல, எல்லாரும் அவரை எங்கே வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க, நான் மத்திய அமைச்சர் அப்படிங்கிறாப்புல. மு.க. ஸ்டாலினை கைதுக்கு பயந்துட்டு பெங்களூருக்கு வண்டியை ஓட்டுறாப்புல. அந்த மாதிரி சீமான் பயப்படலை. கைதுக்கு பயந்து ஓடி ஒளிவதற்கு சீமான் ஒன்றும் கருணாநிதி அல்ல. சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராவார். கருணாநிதி மாதிரி கத்தி ஊரை கூப்பாடு போடலை, ஊரை கூட்டலை. கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த நேரத்தில் எப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்கிறது எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி கீழ்த்தரமாலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம், சரிங்களா? அதனால் சீமான் சொன்ன நேரத்துக்கு அவர் ஆஜராவாப்பில். காவல்துறை சொன்ன நேரத்துக்கு ஆஜராகணும்னு அவசியம் கிடையாது, சட்டத்தில் இடம் கிடையாது. கைது பண்ண முடிஞ்சால் நீங்கள் கைது பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் கைது பண்ணாலும் கைதுக்கு பயப்படுவதற்கு சீமான் ஒன்றும் கருணாநிதி கிடையாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.